ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம சங்குப்பூ வச்சு தேநீர் செய்ய போகிறோம். வாங்க நன்மைகளை பார்க்கலாம். சங்குப்பூ பல பேர் பார்த்திங்கன்னா மாடி தோட்டம் தொட்டிலே வச்சுருப்பாங்க. சில பேருக்கு இந்த பூ கிடைக்கல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நாட்டு மருந்து கடை அப்படி இல்லைன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட இப்போ இதை மாதிரி உலர்த்தி கிடைக்கிற சங்குப்பூக்கள் இருக்குது. நல்லா காய வச்சு இதை மாதிரி டப்பாவில் டைட்டாக போட்டு கொடுக்குறாங்க. 20 கிராம், இந்த டப்பாவில் 20 கிராம் தான் இருக்குது. 120 ரூபா. அப்போ பார்த்துக்கோங்க இதோட வேல்யூ எவ்வளோ ஜாஸ்தின்னு. இது தெரியாமல் நிறைய பேர் வீட்டில் வச்சுருக்கிறவங்க கீழே உதிர்ந்து வேஸ்ட்டாக போகுது. அதை ஃப்ரெஷ்ஷாகவும் பறித்து எதுவும் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக இவ்வளோ காஸ்ட்லியான பூ உங்கள் வீட்டில் இருக்கிறத வேஸ்ட் பண்ணாதீங்க. உலர்ந்த பூக்கள் இப்போ நமக்கு ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் நிறையவே கிடைக்கிது. ஃப்ரெஷ்ஷான பூ கிடைக்காதவங்க இப்படி ட்ரை பண்ணுங்கள். நமக்கு சங்குப்பூ ஊதா நிறத்தில், நீல நிறத்தில், வெண்மை நிறத்தில் இருக்கும். 3 வண்ணத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா பூக்கள்லேயும் ஒரே விதமான மருத்துவ பயன்கள் தான். விதைகள் இதை மாதிரி காஞ்ச விதைகள் இருக்குன்னா அதை எடுத்து நீங்கள் தொட்டியில் போட்டிங்கனாவே கொடி பார்த்திங்கன்னா நல்லா மலமலன்னு மேலே ஏற ஆரம்பிச்சிடும். தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு 25 பூக்கள் பூக்கும். அதிகபட்சமாக 50 பூக்கள் பூக்கும். அது நம்ம மாலை பொழுதில் கிள்ளிட்டு நல்லா நிழலில் காய வச்சு வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் தேநீர் போட்டுக்கலாம். நார்மலாக நீங்கள் டீ குடிக்கிறதோட இந்த சங்குப்பூ டீ குடிக்கும் பொழுது மூளை சுறுசுறுப்படையுது. இதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மூளையோட அந்த சுறுசுறுப்பு தன்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் இந்த சங்குப்பூவில் நிறைஞ்சிருக்கு. ரொம்பவே டயர்டாக இருக்குது, அசதியாக இருக்குது அப்படின்னா அந்த களைப்பை போக்குற தன்மையும் இந்த சங்குப்பூவில் நிறைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு இந்த சங்குப்பூவோட மருத்துவ பயன் தெரியறதில்ல. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பூவோ இல்லை உலர்ந்து இருக்கிற இந்த பூக்கள் நம்ம கடையில் வாங்குறதோ ஒரு 5-6 இந்த விதத்தில் தினமும் நீங்கள் இதை மாதிரி காலையில் டீ போட்டுக்கோங்க. இந்த பூக்களை நம்ம நல்லா அலம்பி எடுத்துட்டு அந்த காம்பை கிள்ளிட்டு 1 கிளாஸ் தண்ணி, இது கூடவே நான் பனவெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பனவெல்லம் சேர்க்கறது மூலமாக ருசி இன்னும் நல்லாயிருக்கும். லெமன் போட்டு குடித்தாலும் அட்டகாசமான சுவையில் இருக்கும். அஜீரண கோளாறு இருக்கக்கூடியவங்க எப்போ பாரு சாப்பிட்டு முடித்தோடனே எடுத்துகிட்டு வருதுன்னுவாங்க. அது என்ன எடுத்துகிட்டு வருதோ தெரியல. அதை மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த சங்குப்பூ தேநீர் காலையில் எடுத்துக்கோங்க. அஜீரண கோளாறுக்கான சிறந்த மருந்துனா இந்த சங்குப்பூ தேநீர். மலச்சிக்கல் பிரச்சனை அதுக்கும் நல்ல ஒரு மருந்து. நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய இந்த சங்குப்பூவோட மருத்துவ பயன்கள் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. பல வீடுகளில் நான் பார்ப்பேன், நல்ல பூக்கள் அழகாக பூத்து குலுங்கும், கீழேயும் பார்த்திங்கன்னா விழுந்திருக்கும். அவ்வளோ பூக்கள் வீணாகுதேன்னு மனசே கஷ்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மருத்துவ பயன் தெரியாதாலேயே இந்த பூவை வீணடிச்சிடுறாங்க. தோல் நோய்கள் இதற்கு ஒரு சிறந்த மருந்து. முகம் நல்லா பொலிவாக இருக்கணும்பொழுது இந்த சங்குப்பூ இருக்குது பாருங்கள், இதை அரைச்சிட்டு நல்லா நம்ம முகத்தில் மசாஜ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். தோல் நோய்களை போக்கக்கூடியதும் இந்த சங்குப்பூவும். சங்குப்பூ செடியில் இருக்குது பாருங்கள் இலைகள், அதுக்கு அந்த தோல் நோயை போக்கக்கூடிய சக்திகள் அதிகம். நுரையீரலை நல்ல ஒரு பலப்படுத்துகிற தன்மையும் இந்த சங்குப்பூ தேநீருக்கு அதிகமாகவே இருக்குது. நுரையீரல் சம்பந்தமான, மூச்சுக்குழல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் நல்ல ஒரு அருமருந்துனா கண்டிப்பாக இந்த சங்குப்பூ தேநீர் சொல்லலாம். தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க உங்கள் சித்த மருத்துவரோ இல்லை உங்களுக்கு தெரிந்த மருத்துவரோட ஆலோசனையோட நீங்கள் இந்த பூக்களை தொடர்ந்து குடிச்சு பாருங்கள். அதற்கான மாற்றங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிலருக்கு ஒவ்வாமை இருக்கக்கூடும். அதன் அடிப்படையில் உங்களோட மருத்துவரோட ஆலோசனையோட கண்டிப்பாக இதை மாதிரி மலர்களை நீங்கள் தேநீர் அருந்துறது ரொம்பவே நல்லது. எப்பயுமே காலையில் எழுந்த உடனே நம்ம நார்மலாக ஒரு டீயை போட்டு குடிக்கிறத விட இதை மாதிரி மலர்களில் இருக்க மருத்துவ குணங்கள் நமக்கு வேணும்னு நினைக்கும் பொழுது மல்லிகைப்பூ இதை வச்சு கூட பார்த்திங்கன்னா சீனாலெல்லாம் தேநீர் வச்சு குடிப்பாங்க. மல்லிகைப்பூன்னு கிடையாது, ரோஜாப்பூ, அடுத்தது செம்பருத்தி பூ, முக்கியமாக சாமந்தி, இதெல்லாம் வச்சு கூட பார்த்திங்கன்னா
சீனர்கள் நிறைய டீ போடுவாங்க. அவர்களுக்கு உண்ணக்கூடிய அந்த மருத்துவ பலன்கள் இருக்கக்கூடிய அனைத்து மலர்களையுமே நல்லா உலர வைத்து அதை பதப்படுத்தி அந்த தேநீரை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இதன் காரணமாக என்னவோ தெரியல, அவங்க பார்த்திங்கன்னா 100 வயதை தாண்டியும் தொடர்ந்து ஆரோக்கியமாக வாழுறாங்க. நாமும் எப்பயுமே ஒரே வகையான டீ எடுக்கிறதோட இதை மாதிரி மலர்கள், முக்கியமாக செம்பருத்தி, ரோஜா நல்ல ஒரு மருத்துவ பலன் கொண்டது. சங்குப்பூ, பனவெல்லம், அடுத்தது நம்ம ஏலக்காய் பொடி பண்ணி போட்டு குடிக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லெமன் போட்டுக்கோங்க, அது உங்களோட சாய்ஸ் தான். கண்டிப்பாக சங்குப்பூ உங்கள் வீட்டில் வச்சுருக்கவங்க உலர்ந்து விழக்கூடிய அந்த மலர்களை நல்லா காய வச்சு அதை பயன்படுத்துங்க. இதுவரை உங்களுக்கு மருத்துவ பயன் தெரியலன்னா இதுக்கு மேலே அந்த பூக்களை சேகரித்து வைங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்க வீட்லேயும் பார்த்திங்கன்னா இதோட மருத்துவ பயன் தெரியாமல் நிறைய பூக்களை வீணடிச்சிருப்பாங்க. 20 கிராம் அதுவே பார்த்திங்கன்னா 120 ரூபா. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மலர் கிடைக்கிறதே ரொம்ப அரிதானது. அவ்வளவு மருத்துவ பயன்கள் இதில் நிறைஞ்சிருக்குன்னுட்டு. தொடர்ந்து வர பதிவுகளை பார்க்க விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மழைக்காலம் தொடங்கிடுச்சு. நல்ல ஒரு 5-6 மணிக்கு மழை தூறல் வரும்பொழுது டக்குன்னு கரை மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் தோணும். அந்த டைமில் இதை மாதிரி கேழ்வரகு மாவு அது 2 கப்பு, 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு அரிசி மாவு, அரை ஸ்பூன் போல் உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதை போட மறக்காதீங்க. அடுத்தது சில்லி பவுடர். இதில் நீங்கள் எந்த வகையான பாலக்கீரை அதை நீங்கள் தூளாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம், வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. காய வச்ச இதை மாதிரி எண்ணெய் இதையும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் போட பிடிக்கலன்னா பொடியாக கட் பண்ண கோஸு, பொடியாக கட் பண்ண கேரட்டு, எந்த காய்கறியாக இருந்தாலும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா கேழ்வரகு பக்கோடா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை தான் இன்றைக்கி ஈவினிங் நான் செய்ய போகிறேன். வெளியில் மழை பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த மழை சீசனுக்கு டக்குன்னு செய்கிற ஸ்நாக்ஸு உங்களுக்கு அடுத்தடுத்து வருது. அதை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.